ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் அப்போ எடுத்திருந்தது. பொங்கல் வரப்போல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் வீட்ல பண்ணிட்டு இருந்தேன். மெயினா கிச்சன்ல இருக்கிற இந்த பெரிய ஷெல்ஃப்ல கிளீனிங் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுவும் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கிற மாரி இருந்தது. அதனால பொங்கலுக்கு முன்னாடி இது ஃபுல்லா கிளீன் பண்ணிடலான்னு இருந்தேன். இது ஓப்பன் ஷெல்ஃபா இருக்கிறதுனால கொஞ்சம் தூசி அதிகமா தான் சேரும். அது போக மேல இருக்கிற ஷெல்ஃப்ல அந்த செராமிக் கப்பு, பவுல் எல்லாம் வச்சிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வச்சு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். மொத்தமா இதுல 4 ஷெல்ஃப் இருக்கு. எல்லா ஷெல்ஃப்லயும் இருக்கிற பொருளையும் ஒரே நேரத்துல எடுத்து கீழ வச்சுட்டா, எனக்கு வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. அது போக எத ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்றேன்ற மாரி கன்ஃப்யூஸ் ஆன மாரி இருக்கும். அதனால ஒவ்வொரு ஷெல்ஃபா கிளீன் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாரியான டின் பாஸ்கெட் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு இதே கிளீன் பண்ணிடலான்னு வெங்காயம், பூண்டெல்லாம் மீதி இருந்தத வேற ஒரு பாஸ்கெட்ல மாத்தி வச்சுட்டேன். இந்த டின்ல கீழ வந்து எதுவும் கரை பிடிச்சிற கூடாதுன்னு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு, அதுக்கு மேல தான் வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். ஆனா ஒரு சில நேரம் சின்ன வெங்காயம் எல்லாம் 1, 2 அழுகிரும். கொஞ்சம் ஒரு பாஸ்கெட்ல மட்டும் நல்லா கரை புடிச்ச மாரி தான் இருந்தது. அந்த அழுக்கெல்லாம் போறதுக்காக லைட்டா சோப் போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு மைல்டா வந்து தேய்ச்சு எடுக்கணும். இது வந்து பெயிண்ட் தான். ரொம்ப ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எல்லாம் போட்டு தேய்ச்சா பெயிண்ட் போயிடும். அதனால லைட்டா அந்த கரை போற அளவுக்கு தேய்ச்சு வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சுட்டேன். அதே ஷெல்ஃப்ல கார்னர்ல ஏர் ஃப்ரையர் வச்சிருப்பேன். அத எடுத்து கவுண்டர் டாப்ல வச்சுட்டு, அது போக ஃப்ரூட் பாஸ்கெட்டு 1, 2 சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாமும் எடுத்துட்டேன். ஷெல்ஃப்ல பார்த்தா அவ்ளோ தூசி இருந்தது. இனி அதுக்கு அடுத்து கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஃப்ரூட் பாஸ்கெட்டு, பாப்பாக்கு லஞ்ச் எடுத்துட்டு போற கிராஸ் பேகு, அது போக பெரிய அந்த பாக்ஸ்ல வந்து கிராசரி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அப்புறமா சைட்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர் லிட் இருக்கிற பாக்ஸ்ல ரைஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அந்த பெரிய 2 ஸ்டோரேஜ் பாக்ஸும் நியூ இயர் அன்னைக்கு தான் வாஷ் பண்ணேன். அதனால அது வந்து இன்னைக்கு கிளீன் பண்ண தேவையில்ல. ஃப்ரூட் பாஸ்கெட் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் ஒன்ஸ் காலி ஆயிடுச்சுனாலே வாஷ் பண்ணி தான் வச்சிருப்பேன். அதனால 3 ஃப்ரூட் பாஸ்கெட்டையுமே வந்து கவுண்டர் டாப்ல ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன். இந்த கிச்சன் கொஞ்சம் காம்பேக்ட்டா இருக்குன்றதுனால, உள்ள நெறைய பொருள் வச்சுட்டா, கிளீன் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இடம் இருந்த மாரி இருக்காது. அதனால பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் டைனிங் டேபிளுக்கு பக்கத்துல வச்சுட்டு, பாப்பாக்கு லஞ்ச் எடுத்துட்டு போற அந்த கிராஸ் பேக் இருக்கு. அது 2 உண்டு. அது 2 மட்டும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி, வெளில வந்து காய வச்சுற போறேன். லாஸ்ட்டா இருக்கிற 2 ஷெல்ஃப் கிளீனிங் முடிஞ்சது. இனி மேல இருக்கிற 2 ஷெல்ஃப் மட்டும் தான். அந்த கிராசரிஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற கண்டெய்னர் வந்து நான் எப்பவும் மொத்தமா வந்து எல்லா பொருளையும் மாத்தி, ரொம்ப அந்த மாரி வாஷ் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி 1 காலி ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணி வைப்பேன். அதனால எனக்கு ஓரளவுக்கு எல்லா கண்டெய்னரும் கொஞ்சம் கிளீனா தான் இருக்கும். அந்த லிட்ல மட்டும் கொஞ்சம் தூசி படிஞ்சிருக்கும். அதனால ஒரு துணிய வச்சு அந்த தூசியெல்லாம் மட்டும் நல்லா போற மாரி தொடச்சுட்டேன். லாஸ்ட்டா மேல இருக்கிற அந்த ஷெல்ஃப்ல தான் சின்ன சின்ன காஃபி கப்பு, செராமிக் பவுல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அங்க இங்க வச்சிருந்தேன். அத தான் மெயினா நான் கிளீன் பண்ணணும்னு நெனச்சதே. அந்த எல்லா திங்ஸையும் எடுத்து டைனிங் டேபிள்ல மாத்தி வச்சுட்டேன். இப்போ இந்த ஷெல்ஃப்ல இருக்கிற தூசி எல்லாம் தட்டிட்டு, நல்லா ஒரு ஈர துணி போட்டு எல்லா ஷெல்ஃபையும் வந்து தொடச்சு எடுத்துட்டேன். இது வந்து கடப்பாக்கல் தான். ஆனா மேல வந்து பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி மேல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷெல்ஃப்ல 2 டிவைடர் ஸ்டாண்ட் வச்சு, அதுக்கு மேல தான் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். ஆனா, அதுக்கு பக்கத்துலயுமே வந்து ஷெல்ஃப்ல கொஞ்சம் இடம் இருந்தது. அதனால எக்ஸ்ட்ராவா 2 புது டிவைடர் ஸ்டாண்ட் வாங்கிட்டேன். இப்போ 4 ஸ்டாண்டையும் வைக்கிறப்போ அந்த அளவுக்கு இடம் இல்ல. 3 வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கரெக்ட்டா இருந்தது. அதனால 3 ஸ்டாண்ட் வச்சுட்டு, மேல வந்து கிளாஸ் ஐட்டம் பவுல் எல்லாம் வச்சேன். கீழ வந்து காஃபி கப் எல்லாம், சின்ன சின்ன கப்பு, பவுல் எல்லாம் வைக்கலான்ற மாரி பிளான் பண்ணி ஒண்ணொண்ணா எடுத்து வச்சேன். இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டாண்ட் வச்சதுக்கு அப்புறமா, எல்லா திங்ஸயுமே வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஒண்ணொண்ணும் எடுக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்த ஷெல்ஃப்ல கிராசரிஸ் எல்லாம் வச்சிருந்த கண்டெய்னர், பெருசெல்லாம் வந்து பின்னாடி, சின்னது வந்து முன்னாடின்ற மாரி அடுக்கி வச்சிருப்பேன். அதுக்கு அடுத்த ஷெல்ஃப்ல சைட்ல ஏர் ஃப்ரையர், அப்புறமா அந்த பொட்டேட்டோ, வெங்காயம் எல்லாம் போட்டு வைக்கிற பாஸ்கெட், எக்ஸ்ட்ராவா இருந்த ஒரு சின்ன கிராஸ் பாஸ்கெட் மட்டும் அதுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். லாஸ்ட்டா கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல கிராசரி ஸ்டோர் பண்றது, அப்புறமா ரைஸ் ஸ்டோர் பண்றது. அந்த 2 பெரிய கண்டெய்னர் வச்சுட்டு, அதுக்கு மேல ஃப்ரூட் பாஸ்கெட் வச்சிருக்கேன். இன்னும் அந்த கிராஸ் லஞ்ச் பேக் வந்து வாஷ் பண்ணி வச்சேன்ல, அது இன்னும் காயல. அதனால அது மட்டும் எடுத்து வைக்காம இருக்கு. மத்தபடி ஃபுல்லா இந்த ஷெல்ஃப் கிளீனிங் முடிஞ்சது. இப்ப இந்த ஷெல்ஃப் பார்க்குறப்போ ரொம்ப நீட்டா, ஆர்கனைஸ்டா இருக்கு. அ பண்ணணும்னு நெனச்சிருந்த வேலைய டக்குனு முடிச்சாச்சு. இன்னைக்கு டிமார்ட் போலான்ட்டு இருந்தோம். கிராசரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு டவல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸா நான் ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்ன்னு சொல்லுவேன். அதுவும் இந்த பாடி லோஷன் 2 வேரியன்ட்ல இருக்கு. ஒண்ணு ப்ளம் பாடி லவின் வெண்ணிலா கேரமெல்லோ பாடி லோஷன். இன்னொன்னு ப்ளம் பாடி லவின் மார்ஷ்மெல்லோ மெல்ட் பாடி லோஷன். இந்த வெண்ணிலா கேரமெல்லோ பாடி லோஷன்ல கொக்கோ பட்டர் அண்ட் விட்டமின் B5 இருக்கு. இது ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டாவும், க்ளோயிங்காவும், மாய்ஸ்சராவும் வச்சுக்கும். இந்த பாடி லோஷன் தான் 2024ல நடந்த பெஸ்ட் பாடி மாய்ஸ்சரைசர்
மாய்ஸ்சரைசர் கேட்டகரில வின்னும் ஆச்சு. இந்த லோஷன்ல வார்ம் வெனிலா, சால்டட் கேரமல் அண்ட் நட்டி பிஸ்தாச்சோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. எல்லா சீசன்லயும் எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த கிளைமேட்னாலும் நார்மல் டூ ட்ரை ஸ்கின்க்கு இந்த லோஷன் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். ஸ்கின்ல இந்த லோஷன் அப்ளை பண்றப்போ கிரீஸியாலாம் சுத்தமா இருக்காது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இப்போ வின்டர் ஸ்பெஷலா ப்ளம் பாடி 11 புதுசா லான்ச் பண்ணது தான் இந்த மார்ஷ்மெல்லோ மில்க் பாடி லோஷன். இந்த லோஷன்ல ஷியா பட்டர் அண்ட் விட்டமின் B5 இருக்கு. இது ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டாவும், மாய்ஸ்சராவும், க்ளோயிங்காவும் வச்சுக்கும். இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், கிரீஸியா இருக்காது. இதுல கொக்கோ அண்ட் டோஸ்டட் மார்ஷ்மெல்லோ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இது ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின்க்கு இந்த லோஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எனக்கு ப்ளம் பாடி 11ஓட இந்த 2 வேரியன்ட் பாடி லோஷனுமே ரொம்ப புடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் plumgoodness.comல அவைலபிளா இருக்கு. இப்போ plumgoodness.comல லிட் லேப் சேல் லைவ்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ட இன்னுமே சூப்பரான டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். அது போக என்னோட கூப்பன் கோட் அபர்ணா15 யூஸ் பண்ணீங்கன்னா, அடிஷனலா உங்களுக்கு 15% ஆஃபரும் கிடைக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ முடியும் நல்லா காஞ்சிட்டு, லைட்டா சிக் எடுத்துட்டு, ஹேர் ஸ்டைல் நான் எப்பவும் போடுற ஒரே ஹேர் ஸ்டைல் இதுதான். லைட்டா சிக் எடுத்துட்டு அப்படியே கிளட்ச் கிளிப் மட்டும் போட்டு விட்டுருவேன். எல்லா முடியும் சேர்த்து. இதுதான் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். லாஸ்ட்டா கொஞ்சமா லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். அவ்வளதான். நான் ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் முந்தின நாள் நைட்டே எழுதி வச்சுட்டேன். லிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே டிமார்ட் போலான்னு கிளம்பியாச்சு. நெறைய பேர் கிராசரி லிஸ்ட் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். நான் வந்து எப்பவும் மாசம் மாசம் போயிட்டு கிராசரி வாங்க மாட்டேன். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போய் வாங்குவேன். நம்ம வீடியோஸ் ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த டைம் லாஸ்ட்டா வாங்குனது 2 மாசம் இல்ல, 3 மாசம் கரெக்ட்டா வர வரைக்கே வந்துட்டு. 3 மாசம் கழிச்சு இப்ப தான் வாங்க வந்திருக்கோம். நாங்க எப்போ டிமார்ட் வந்தாலும் முதல்ல லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அப்புறமா தான் இந்த வீட்டுக்கு தேவையான பொருள், கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த செக்ஷனுக்கே வருவோம். ஆனா இன்னைக்கு நேரா ஃபர்ஸ்ட்டு இங்கேயே வந்துட்டோம். நான் பாப்பாக்கு முன்னாடி வெளியில போறப்பலாம் பால்லாம் கொண்டு போனேன்னா, அதுக்கு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப இப்ப லீக் ஆக ஆரம்பிச்சுட்டு, அதனால அவளுக்கு வேற ஒரு பாட்டில் வாங்கிட்டு, அது போக ஹேர் ஆக்சஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க நெறைய இருக்கும். நான் ரெகுலரா யூஸ் பண்ற கிளட்ச் கிளிப் எல்லாம் இங்க தான் வாங்குவேன். அதுவும் வந்து எனக்கு புடிச்ச மாரி ஒரு 2 பார்த்து எடுத்தேன். நான் எப்பவும் கடைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறேன்னா கூட டக்குன்னு வந்து பார்த்து வாங்கிருவேன். ஆனா, இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிற கடைக்கு போனா மட்டும், எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அங்க இருக்கிற ஃபுல் கலெக்ஷனையும் பார்த்துட்டு வந்தா தான் ஏதோ திருப்தியா இருக்கும். ஒவ்வொரு பொருளும் அழகா இருக்கும். வாங்குறோமோ இல்லையோ, அது பிரைஸ் என்ன? எப்படி இருக்குன்னு ரொம்ப நேரம் நின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். இங்க டிமார்ட்ல எப்பவும் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெறைய வந்துட்டே தான் இருக்கும். பழைய பொருள் சில டைம் ஆஃபர்லலாம் போடுவாங்க. அதனால நான் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் புடிச்சிருக்குன்னா, அத உடனே வந்து வாங்கிற மாட்டேன். அத ஒரு 2, 3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் வரப்போ பார்ப்பேன். பிரைஸ் அதிலேயே இருக்கா? குறைஞ்சிருக்கான்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து தான் வாங்குவேன். இன்னைக்கு பாப்பாக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒண்ணு வாங்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா லிஸ்ட்ல இருந்த கிராசரி திங்ஸ் எல்லாம் வாங்குனோம். மொத்தமா ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் வந்து ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிட்டு. நேரா வீட்டுக்கு வந்துட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறமா தான் எல்லா திங்ஸையும் கொஞ்சம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த குக்கிங் ஆயில் மொத்தமா ஒரு 4 லிட்டர் போல வாங்கிருவேன். அப்பதான் 2 மாசத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். நல்லெண்ணெய் 2 லிட்டர், கடலெண்ணெய் 1 லிட்டர், தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். முடிஞ்ச அளவுக்கு மரச்செக்கு ஆயிலா வாங்கிப்பேன். அப்புறமா டிஷ் வாஷிங் லிக்விட் இது ஆஃபர்ல இருந்தது. 750 எம்எல் வாங்குனா 500 எம்எல் ஃப்ரீன்ற மாரி அந்த ஆஃபர்ல. அப்புறமா சின்ன பேட்டரி இது பாப்பாவோட டாய்ஸ்க்கு போடுறதுக்காக. இப்போ பொங்கல் வரப்போதெல்லாம் அன்னைக்கு தேவைப்படுன்றதுனால 1/2 கிலோ போல அச்சு வெல்லம், பச்சரிசி 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தோம். அப்புறமா இந்த ப்ரவுன் டேப்பு, அடாப்டர் 2ம் என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. பாப்பாக்கு நாங்க எப்போ கடைக்கு போனாலும் இந்த மாரி ஆக்டிவிட்டி புக்கு, கலரிங் புக் எல்லாம் கிடைச்சா வாங்கிட்டு வருவோம். இந்த டைம் நல்லா பெரிய சைஸ்லயே கிடைச்சது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேஜ் கலர் பண்ணா கூட இது ஒரு 3 வாரத்துக்கு மேலேயே வரும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். இதோட டிசைன் அந்த ஷேப் எல்லாம் வந்து அழகா இருந்தது. பிரைஸ் 119. இதோட ஹேண்டில் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். சர்வ் பண்றதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த கிளட்ச் கிளிப் தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றது. இத பேக் ஆஃப் 3 ₹45. கீழ போட்டாலாம் அவ்ளோ ஈஸில உடையாது. ரொம்ப நாளைக்கு வரும். இந்த பாட்டில் தான் பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து கிளாஸ் பாட்டில் தான். ஆனா நமக்கு கையில புடிச்சிருக்கு கிரிப் இருக்கிற மாரி கவர் வந்து குடுத்துருப்பாங்க. லிட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. வெளியில கூட்டிட்டு போறப்போ பாலு, ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன்னா எடுத்துட்டு போய்க்கலாம். லீக் ஆகாம இருக்கும். அடுத்து மஞ்சள் தூள். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு. பிஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனுக்கு போறப்போ, வரப்போலாம் அப்பப்போ 2, 2 எடுத்து சாப்பிடுவேன். அது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு. அப்புறமா டேட்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல இருந்தது. அது ஒரு 2 பாக்கெட். அடுத்து இந்த கிளட்ச் கிளிப் கொஞ்சம் பெரிய சைஸ். இது இதுக்கு முன்னாடி வாங்குனதில்ல இந்த மாடல். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதுல ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து ₹35. பாப்பாக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒண்ணு தேவைப்பட்டது. இது லஞ்ச் கூட எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய பாக்ஸ் தான். ஆப்பிள்லாம் போட்டு குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். லிட் மட்டும் பிளாஸ்டிக்ல வருது. பாக்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அடுத்து துவரம் பருப்பு 1 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வீட்லயே கடலை பருப்பு, பாசி பருப்பெல்லாம் இருக்கு. அதனால அது இந்த டைம் வாங்கல.
துணி துவைக்கிறதுக்காக சோப்பு அது ஒரு பேக்கு, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் 1. எனக்கு பாஸ்தான்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவாவது தான் சாப்பிடுவேன். இப்போ வீட்ல காலியாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இந்த டைம் பாஸ்தா ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். இது தேங்காய் எண்ணெய், அப்புறமா நாட்டு சர்க்கரை 1 கிலோ அளவுக்கு, கோதுமை மாவு 1 கிலோ அளவுக்கு, வெள்ளை கொண்ட கடலை இது பாப்பாக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ்க்கு அவிச்சு குடுப்பேன். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு, அப்புறமா 50 கிராம், 100 கிராம் சின்ன சின்ன பாக்கெட்ல வர மாரி கடுகு, ஜீரகம், பெரிய சீரகம், மிளகு, கருஞ்சீரகம் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அடுத்து டூத் பேஸ்ட்டு, சோப்பு, விளக்கெல்லாம் விளக்குறதுக்கான அந்த பீத்தாம்பரி பவுடர் ஒரு சின்ன பேக்கு, நெய் ஒரு சின்ன டப்பா, மில்க் மெய்ட் 1. முன்னாடி நான் மில்க் மெய்டே வாங்குறதில்ல. ஆனா இப்போ அது சேர்த்தா பாயாசம்லாம் பண்றப்போ டேஸ்ட் நல்லா இருக்கிற மாரி இருக்கு. அதனால வாங்குறேன். அப்புறமா டெய்ரி மில்க் சாக்லேட் அது பப்ளி 2, ஆல்மண்ட் ரோஸ்டட் 1, ஹேங்கிங் பாட் இது வந்து ஆல்ரெடி வீட்ல 1 இருக்கு. இன்னும் 2 தேவைப்பட்டது. ஒரு சின்ன பிளான்ட் இருக்கு. அத வைக்கிறதுக்காக. அதனால அது 2 வாங்கியிருந்தோம். இன்னைக்கு வாங்குன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தா, டெய்ரி மில்க் சாக்லேட், அப்புறமா இந்த ஸ்வீட் மிக்சர். இது பெரிய பாக்கெட்டா தான் இருந்தது. சின்னது இல்ல. ஆனா எங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்பவாவது இங்க டிமார்ட் போறப்ப தான் வாங்குவோம். அதனால அது ஒரு பாக்கெட்டு. அடுத்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் இது ஒரு 2 லிட்டர். டிடர்ஜென்ட் லிக்விடு 4 லிட்டர். 4 லிட்டர் வாங்குனா தான் 2 மாசத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த செராமிக் காஃபி மக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்புறமா வீட்ல ஹால்ல போட்டிருந்த மேட் வந்து ரொம்ப பிஞ்சு போச்சு. அதே கலர்ல ரெட் கலர் டிமார்ட்ல இருந்தது. அதனால இன்னைக்கு திருப்பி அதே இது வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜ்ல கிரேப்ஸ், பைனாப்பிள்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த பாக்ஸ் வந்து நான் முன்னாடி ஒண்ணு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கீழ வந்து ட்ரெய்னர் அந்த ஸ்டாண்டோட வந்துரும். தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா கீழ வடிஞ்சிரும். எனக்கு இன்னொன்னு தேவைப்பட்டது. அதனால அதே பாக்ஸ் அங்க டிமார்ட்ல இன்னொன்னு வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் வந்து 249. இந்த பாக்ஸ் அக்ரிலிக் மெட்டீரியல்ல வரும். அதனால யூஸ் பண்றதுக்கு நல்லாருக்கு. எனக்கு மெயினா பைனாப்பிள், கிரேப்ஸ் எல்லாம் வந்து இதுல வச்சா சீக்கிரமா கெட்டு போகாது. பைனாப்பிள்லாம் நல்லா தண்ணி விட்டு வரும். இதுல வைக்கிறப்போ அந்த தண்ணி எல்லாம் கீழ ட்ரெயின் ஆயிடும். மொத்தமா வாங்குன திங்ஸ் எல்லாம் இவ்வளதான். இது போக சாப்பாட்டு அரிசி வந்து அது காலியாக, காலியாக இங்க பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிப்போம். அப்புறமா சுகர் வந்து வாங்கவே இல்ல. ஏன்னா இப்ப டீ, காஃபி குடிக்கலன்றதுனால அவ்வளவா அது காலியாகவும் மாட்டேங்குது. பயிர் ஐட்டம் வந்து லாஸ்ட் மந்த் வாங்குனதே அந்த கடலை பருப்பு, பாசிப்பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் நெறைய இருந்தது. அதனால இந்த டைம் பயிர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மியா பார்த்து வாங்கியிருக்கேன். இந்த விளாக் இதோட முடியுது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.